ரைட்டம் ஹான்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய டார்கெட் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு வீடியோ. இதுக்கு முன்னாடி ஆர்சிபிக்கு போட்டாச்சு. நெக்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ், அடுத்ததான் மும்பை. ஒவ்வொரு டீமா வரப்போது உங்களுடைய ஃபேவரட் டீம் என்னன்னு சொல்லுங்க. அவங்களுடைய டார்கெட் லிஸ்டையும் போட்டுருவோம். இந்த வீடியோல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு யாரெல்லாம் தேவை, 3 விதமான பிளேயர்ஸ் யாரா எடுக்க போறாங்க, அவங்க ஃபில் பண்ண வேண்டிய ஸ்லாட்ஸ் எவ்வளவு இருக்கு, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையுமே கம்ப்ளீட்டா ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை சூப்பர் கிங்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா, இது பழைய சென்னை சூப்பர் கிங்ஸே கிடையாதுங்க. ஃபுல்லாக மாற்றி அப்டேட்டட் வெர்ஷன் 2.0 அப்படிங்கிற மாதிரி சொல்லியாகணும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துட்டு இருந்தது. அதாவது பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பிளேயராக இருந்தாலும் சரி, பர்ஃபார்ம் பண்ணுறானோ பண்ணலையோ, டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில் இருக்கிறாரோ இல்லையோ, எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவங்க ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க. நீ போய் ஆடு, நீ 10 மேட்ச் ஃபெயிலியர் ஆனாலுமே உன் மேலே நம்பிக்கை வைப்போம், அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வச்சுருந்தாங்க. அது நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் ரீசன்ட் டைமில் போன வருஷம் வந்துட்டு நம்பிக்கை வச்ச தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி யாருமே அந்த ஃபுல் பொட்டன்சியலை காட்டவே இல்லைங்க. நம்பிக்கை வச்ச அளவுக்கு விளையாடவே கிடையாது. சரி, ஓகே, இது ரைட்டு, இந்த சீசன் நம்மளோட கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அடிச்சு நவுத்திட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதே சீசனை ஒரு மினி ஆக்ஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ஆயுஷ் மாத்ரே அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டரை கண்டுபிடிச்சாங்க. டெவால் பிரேவிஸை முன்னாடியே ஆர்சிபி, டெல்லி கேபிட்டல்ஸ் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும்போதே டெவால் பிரேவிஸை எடுத்ததாகட்டும், உருவில் பட்டேல் அன்சோல்ட் ஆனப்போ அடுத்த வருஷம் கண்டிப்பாக என்னோட பிரைஸ் பீக் லெவலில் போக போகுது, பட் இருந்தாலுமே இப்போவே நம்ம எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்கவுட் பண்ணி உருவில் பட்டேல் எடுத்ததாகட்டும், அன்சுல் கம்போஜ் மாதிரியான ஒரு யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுத்ததாகட்டும், அது மட்டும் இல்லாமல் கலீல் அகமது மாதிரியான பவுலரை நம்பினதாக இருக்கட்டும், நிறைய மாற்றங்கள் இந்த டீமுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இருக்கக்கூடிய எல்லா சீனியர் பிளேயர்ஸ் வெளியில் போகணும். அப்கோர்ஸ் தோனி அவர்களும் நெக்ஸ்ட் சீசன் போயிடுவார். இந்த டீமை வேற லெவலில் ஒரு 5 to 6 இயர்ஸுக்கு நல்லா இருக்கிற மாதிரி செட் பண்ணி கொடுக்கணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் ஜடேஜாவே போனாலும் சஞ்சு சாம்சனை கொண்டு வருவோம். அவருக்கு 30-31 தான் ஆகுது. அடுத்த 10 வருஷத்துக்கு வந்துட்டு தரமான ஒரு பிளேயராக இருப்பார். ஸோ கண்டிப்பாக அவர் மேலேயும் ட்ரஸ்ட் வைப்போனுங்கிற மாதிரி ஒரு சூப்பர் டீமை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய மைனஸே என்ன தெரியுமா? பேட்டிங் யூனிட் எல்லாமே ஓகேங்க. இப்போ இருக்கக்கூடிய எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே சூப்பராக இருக்கிறாங்க. மேலே ஆயுஷ் மாத்ரே அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட், 1 டவுனில் சஞ்சு சாம்சன், நம்பர் 4ல் டெவால் பிரேவிஸ், அப்புறம் உருவில் பட்டேல், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சிவம் தூபே, அதுக்கப்புறம் MS தோனி, அடுத்தது வந்துட்டு எனி ஹிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் தூக்கி உள்ள போடலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல பேட்டிங் யூனிட் இருக்கு, எல்லாமே ஓகே தான். ஆனால் பவுலிங் யூனிட்ல என்ன பண்ண போறாங்க? ஆல்ரவுண்டர் கேட்டகரி ஃபில் பண்ணல. ஒரு ஜடேஜாவை ரிப்ளேஸ் பண்ற மாதிரி ஸ்பின் ஹிட்டர் யார் இருக்க போதா? ஸ்பின்னும் போடணும், அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா பேட்டிங் ஆடணும். இந்த மாதிரியான டார்கெட்டை தான் சிஎஸ்கே பார்ப்பாங்க. அதுல நம்பர் 1 அவங்களுடைய கிரைட்டீரியால இருக்கிறது இந்த பிளேயர் தான். யாரு அப்படின்னா அகில் ஹுசைன். எழுதி வச்சுக்கோங்க, கம்பல்சரி இந்த பிளேயருக்கு ட்ரை பண்ண போறாங்க. டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் டீம்ல இவர் விளையாடுறாருங்க. ஸ்டீஃபன் பிளமிங் கீழே தான் விளையாடுறாரு. சரியான ஒரு காட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். அதுக்காக வந்துட்டு ஒரு 30 பாலுக்கு 80 ரன் அந்த மாதிரி அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தாண்டி 6 ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. கடைசியில் ஒரு டவுன்ல ஒரு நம்பர் 5, நம்பர் 6 இதெல்லாம் விக்கெட் போனதுக்கப்புறம் நம்பர் 7ல வந்து கூட கடைசி ஓவரில் வந்துட்டு ஒரு 15 ரன் வேணுப்பா அப்படின்னா அடிச்சு தர முடியுமானா இவர்கிட்ட அந்த பேட்டிங் பொட்டன்சியல் அப்படிங்கிறது இருக்கு. அதெல்லாம் போக பவுலிங் வேற லெவல்ல பால திருப்புறாரு. உண்மையாலுமே இந்தியா மாதிரி ட்ராக்ல பர்ஃபார்ம் சூப்பரா பண்ணுவாரு. மிச்சல் சாண்டனர் இருந்திருந்தா இந்த பிரச்சனை இல்லை. இப்போ சாண்டனரை விட்டண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் தான் அகில் ஹுசைனை எடுக்கணுங்கிற மைண்ட் செட்டில் இருக்காருங்க. அஃப்கோர்ஸ் இன்னொரு ஃபாரினரான நூர் அகமது இருக்காரு. நூர் அகமது 100% ஃபுல் டோர்னமெண்ட் ஆடுவாருங்கிற அந்த வாய்ப்பு, அந்த வாக்குறுதி அப்படிங்கிறத அவர் கொடுக்கல. ஏன்னா அடுத்த தடவை வந்துட்டு ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஏதோ ஒரு கேம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். பாதியிலேயே போறக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாகவும் இருக்கும், அவர் கூட சேர்ந்து ஆடவும் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பர் 1 அவங்களுடைய கிரைட்டீரியாக்குள்ள இருக்கிறது அகில் ஹுசைன் தான். இவரை தான் ட்ரை பண்ண போறாங்க. அண்ட் நம்பர் 2 கேமரூன் கிரீன், ரசல், இந்த மாதிரியான பிளேயர்ஸ். கேமரூன் கிரீன், ரசல் எல்லாம் உங்களுக்கு வேணுமான்னு கேட்டால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ இப்போ அவங்களுடைய பவுலிங் யூனிட்ல 3 பேர் தான். ஒன்று நேதன் எல்லிஸ், இன்னொன்று வந்துட்டு ரொம்ப முக்கியமாக கலீல் அகமது, இன்னொன்று வந்துட்டு AK-47 அப்படின்னு அழைக்கப்படுற அன்சுல் கம்போஜ். ஓகேவா? இப்போ அன்சுல் கம்போஜ் அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்போ அவர் இங்கே போடுவார், பவர் பிளேயில் ஒரு ஓவரை போட்டுட்டு டெத்துலையும் நல்லா பண்ணுவாரா? ஸோ டெத்தில் எல்லிஸை மட்டும் நம்பி இருக்க முடியுமா? அவர் 3 மேட்ச் நல்லா போட்டார்னா 4வது மேட்ச் அடிவாங்கன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்கு. அந்த சமயத்தில் நடுவில் ஓவர்ஸ் கலருக்கு சிவம் துபேவெல்லாம் வச்சு நம்ம ஓட்ட முடியாது. கண்டிப்பாக அவர் வந்துட்டு பயங்கரமாக அடிச்சு போடுவாங்க. ஆல்ரெடி வந்துட்டு பயங்கர எக்ஸ்பென்சிவாக போவார். விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குது அப்படின்னா கூட சிவம் துபே எக்ஸ்பென்சிவ் தான். சப்போஸ் அவர் இம்பாக்ட் பிளேயராக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ டீமுக்குள்ளேயும் கூப்பிட்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பவுலிங் போடுறாங்க அப்படின்னா கூப்பிட்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷனும் இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் சிஎஸ்கேக்கு ப்ராப்ளமாக போகுது. ஒரு ஆண்ட்ரே ரசல் கிடைச்சா நிறைய ஸ்லோவர் ஒன் போடுவார். டெத் ஓவரில் நிறைய பண்ணியிருக்காருங்க. இந்த வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் கிட்ட நீங்கள் பார்த்தீங்கனாலே, வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர் கிட்ட நீங்கள் பார்த்தீங்கனாலே, ஒரு பொல்லாடு, ஒரு பிராவோ, அது மட்டும் இல்லாமல் ரசல், இவங்க எல்லாருமே பெரிய
பெரிய பேஸ் போட மாட்டாங்க. ஒரு 120 to 130, 35 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே அந்த ஸ்லோ ஓவர் ஒன் எக்ஸிக்யூட் பண்றதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம எப்படி பால வந்துட்டு எந்த ஒய்ட் யார்க்கர் எப்படி வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம யார்க்கர் எப்ப போடணும், எப்ப பவுன்சர் போடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட அந்த ஸ்கில் இருக்கும். அதுக்காக ரசல் எடுக்கலாம். ரசல் கிட்ட கண்டிப்பா இப்ப ஹிட்டிங் எபிலிட்டி அப்படிங்கிறது போயிடுச்சு. பேட்டிங்ல பெருசா அவர் கான்ட்ரிபியூட் பண்றது கிடையாது. பட் இருந்தாலுமே ஒரு டெத் ஓவருக்கும் சேர்ந்து அவர் எடுக்கலாம். பட் அவர் எடுக்கிறதுனால ஒரு ஸ்பின் ஸ்லாட் அப்படிங்கிறது கம்மியாகுது. 100 அகமது மட்டும்தான் டீம்ல ஆட முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனும் வருது. அண்ட் ஃபைனலா இந்த 2 காம்பினேஷனும் சேர்ந்து அமையற மாதிரியான ஒரு சில பிளேயர்ஸ், ஒன்னு லியாம் லிவிங்ஸ்டன், இன்னொன்னு கிளென் மேக்ஸ்வெல். இந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான். அண்ட் இவங்க 2 பேருமே ஆஹோ ஓஹோன்னு ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸா இல்லாட்டியும் கூட இடையில இந்த ஓவர்ஸ் தள்ளக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்குங்க. ஸோ நிறைய விக்கெட் டேக்கிங்கும் அவங்க பண்ணியிருக்காங்க. லியாம் லிவிங்ஸ்டன் போட்டு நம்ம பார்த்துருக்கோம், மேக்ஸ்வெல் போட்டு நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் 2 பேருமே ஹிட்டிங் ஆடுவாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமா நம்பர் 7, நம்பர் 8ல வந்து ஹிட்டிங் ஆடுவாங்களாங்கிறது டவுட் தான். நம்பர் 4, நம்பர் 5ல நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். இதுவும் சிஎஸ்கே வந்துட்டு மைண்ட்ல வச்சிருப்பாங்க. ஸோ ஓவராலா இந்த பிளேயர்ஸ் மட்டும்தான். அகில் ஹுசைன், மேக்ஸ்வெல், லியாம் லிவிங்ஸ்டன், ஆண்ட்ரே ரசல் அண்ட் ரொம்ப முக்கியமா கேமரூன் கிரீன் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் எடுத்து வச்சுக்குவாங்க. அதாவது ஃபாஸ்ட் பவுலிங் பிளஸ் ஆல்ரவுண்டிங் கேட்டகரின்னு எடுத்து வச்சுக்குவாங்க. அது போக ஸ்பின் ஹிட்டர்ஸை தான் அதிகமாக பார்ப்பாங்க. ஸ்பின்னும் போடணும், ஹிட்டிங்கும் ஆடணும். இந்த மாதிரியான பிளேயர்ஸ் அதிகமாக பார்ப்பாங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். இதெல்லாம் போக ஆல்ரெடி சிஎஸ்கேல இருந்து ஒரு பிளேயர் வெளியில வந்திருக்காரு. அவரை ட்ரை பண்ணா கூட ஆச்சரியப்படுறதுக்கு உண்மையாலுமே வந்துட்டு சிஎஸ்கே தயங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். யாரு அப்படின்னா மொயின் அலி தான். ஸோ மொயின் அலி எடுத்துக்கிட்டீங்கனாலும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த 4 ஓவர் கொடுக்க போறாரு. இன்னொரு பக்கம் 100 அகமது போக போறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமா அவர் வந்துட்டு மேல பேட்டிங் ஆடலாம். நம்பர் 5 அந்த மாதிரியான இடத்துல ஆடலாமே தவிர டவுன் ஆர்டர்ல வந்து ஹிட்டிங் ஆடுவாரானுங்கிறது டவுட் தான். ஸோ மொயின் அலிவே மறுபடியும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் கூட இருக்கு. இது எல்லாமே சிஎஸ்கே உடைய கிரைட்டீரியாக்குள்ள வரக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான். ஸோ இவங்க எல்லாம் தான் உங்களுடைய மினிமல் டார்கெட். நான் சொன்ன பிளேயர்ஸ்ல கண்டிப்பா 2 or 3 பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இதைத்தான் உங்க மெயின் டார்கெட்டாவே வச்சுக்க போறாங்க. இதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ் ஒரு பிரேசோல் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸை எடுத்து கூட ரொட்டேட் பண்ணலாம். ஸோ என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.